டக்கு டக்கு டக்குன்னு ஆன் பண்ணாரு. ஆயிடுச்சு ஃபோனு. ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. ரொம்ப காசு செலவாகும் போகுதுன்னு நினச்சேன். சிம்பிளாக முடிச்சு விட்டுட்டாரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னேன். அவரும் ஆமாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு. அம்மா சும்மா இருக்குமான்ட்டு ஒரு கேள்வி கேட்குறான், கரெக்டாக பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம். அவரும் ஓகே அனுப்பிட்டாரு. நானும் மனுஷனுக்கும் ஃபோனுக்கும் நான் வித்தியாசம் நம்பா கேட்டேன். அவரு கொண்டாடுறான் நிறைய இது இருக்குது, அதில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு. மனுஷனுக்கு கை கால் இருக்குது, ஃபோனுக்கு கை கால் இல்லை, அவன் நம்ம வித்தியாசம்னு தருது. எனக்கு சம்மக்கம் இது கூட தெரில. 20 வருஷமா அவங்க கடை வச்சுருக்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, ஃபோனுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. இவ்வளோதான் வித்தியாசம். ஒன்று அவருக்கு மண்டை குழம்பு போச்சு போகுது. நான் பாட்டு குடுகுடுன்னு ஓட்டுனேன். கரெக்டாக ஃபோன் வருது, ஆயா ஊருக்கு கிளம்பி வாப்பா திருவிழா அப்படின்ற. சரி நம்ம பிடிச்சி திருவிழாவா, சரி நம்ம கிளம்பிடு. கரெக்டாக பஸ்ஸும் வந்து ஏறிட்டம்பா. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிருந்து பஸ்ஸும். திடீர்னு ஒரு ஆயா ஐயோ மாணவர் வருது மாணவர் வருது மாணவர் வருதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கா சமம் என்னது மாணவர் வருதா ஏன்னா கத்திட்டுக்கிறாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா ஸ்கூல் பசங்களை பார்த்து மாணவர் வந்துடுறாங்க. அவங்க வந்து சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கத்தினே வேணாங்கப்பா சும்மா இல்லாம அப்படி விட்டா போதான்ட்டு நான் போய் இறங்கிட்டேன். பஸ்ஸுன்னு இறங்கின உடனே ஆயா கொஞ்சம் டீ போட்டுட்டாங்க. குச்சியிலே டீ வருங்க. சொல்லு 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 மாமா பாட்டு போயிடு. சமமாக வந்துச்சு. ஏன்டா போயிட்டு போயிட்டு வந்துருக்கிறேன் பூச்சி கேட்டு போயிருந்தேன். ஒன்றும்னா டாக்டர் தான் சுகர் இருக்கா செக் பண்ண சொன்னார் அடிக்கடிக்கு. சுகர் இருந்தா நான் செத்துருண்ணா அப்படின்னா சுகர் இருந்தா அதுதான் கிச்சன் ரூம் போயிட்டு போயிட்டு வந்துருக்கிறேன். ஆமாம் கிச்சன் ரூமில் தான் சுகர் வச்சுருப்பாங்க. அடாப்பா நீ சக்கரை தான் சுகருன்றியா நீ ஆமாண்ணா நீ இன்னும் வர காலையில் ஆயா வந்து நீ டீ போட்டு குடிச்சா சுகர் வர கம்மியாக இருக்கா என்ன பண்ணுறது தெரியலண்ணா அப்படின்றான். திருவிழா அவங்க ஒன்றும் ஓனர் நான் பாட்டு குடு குடு குடுன்னு ஓட்டும் பாயப்பா. நான் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு பையன் முட்டை இருக்கும் கை கொடுத்துட்டாரு. இதுக்கு நடுவில் நாம ஒரு பொண்ணு கேட்கலாம். இதுக்கு தொடா தெரியாது குழந்தைக்கு தெரியுண்டா இது விஷயம். அம்பளி இருக்குண்டா முட்டை கருவு இருக்குண்டா அண்ணன். நானா இட்டு இருக்குன்றான். இட்டு இருக்குமா ஆமாண்ணா இட்ட அந்த இட்டு இருக்கும் அப்படின்றான். ஆடா பாவி எனக்குன்னு வச்சாண்டா ஆப்பு உப்புலாம் இருக்கக்கூடாதுடா அப்படின்ட்டு அவங்க கையில் முட்டை கொடுத்துட்டு நான் குடு குடு ஓட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டே இருந்தேன். 6 மணிக்கு எப்படியோ உள்ள ஒரு தகராறு. நான் தகராறு நானும் உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா சொத்து பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கொசு வந்து என்னப்போ சொத்துல பங்கு இருக்குதுன்னு கேட்டுச்சோம்பா அவங்க கிட்ட. கொசு பங்கு இருக்குதுன்னு கேட்டுக்கவுனே அந்த கொசு நாட்டு கொடுத்தான். அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்குள்ள ஓட்டு எனக்கும் பங்கு வேணும்னு கேட்கும். நம்ம நாட்டில் கொசு கூட தேர்த்தெடுக்குது அப்படின்னு நினச்சிக்கினேன். நான் பாட்டுன்னு ஆளை விடுங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். உங்களுக்கு கொசு நான் எவனு கேட்டேன்.